Hello friends, வணக்கம். Welcome to Anita's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி. ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு இஞ்சி சட்னி. இஞ்சி தானேன்னு சாதாரணமா நினைக்க வேண்டாம். இஞ்சியில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா இது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அதோட டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம அந்த இஞ்சியை வச்சு சுவையான இஞ்சி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸை தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதோட கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கும். சரி, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி சட்னிக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். இஞ்சி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 2-3 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்காக ஒரு 5-6 மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும் நம்ம. ஏன்னா இஞ்சியில காரம் இருக்கு. இந்த மிளகாய் ஓரளவுக்கு தான் காரம் இருக்கும். அதனால ஒரு 6-7 எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் வெல்லம், ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுட்டு அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும். இப்போ இந்த சட்னி எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். இஞ்சி சட்னி செய்யறதுக்காக நான் ஒரு பேனை சூடு பண்ண வச்சிருக்கேன். பேன் சூடானதும் அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் இதில் காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் இஞ்சியை நம்ம வதக்கிக்கலாம். இது கூடவே பூண்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சியை சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிறதுனால இஞ்சி சீக்கிரமாவே வதங்கிரும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி வதங்கிரும். இஞ்சி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அதையும் எடுத்து வச்சிடலாம். கடைசி ஒரு 4-5 கருவேப்பிலையை ஒரு 1 செகண்ட் ஃப்ரை பண்ணி எடுத்தா போதும். இப்போ மிக்சியில் இதையெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்ச பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூட ஊற வச்ச புளி அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். வெல்லம். இந்த வெல்லம் எதுக்காக சேர்க்குறோம்னா இஞ்சியில் கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாகவே இருக்கும். அதனால அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வெல்லம் சேர்த்துக்கிறோம். இதோடு கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு தாளிக்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ண வச்சுருக்கேன். பேன் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக இந்த தாளிப்பை சட்னியோட சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட ஆரோக்கியமான இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி இஞ்சியை வச்சு சட்னி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை அனுப்புங்க.